வங்கக்கடலில் உள்ள மலாக்கா ஜலசந்தி தாழ்வு மண்டலம் புயலாக மாறாது என வானிலை ஆய்வு மையம் தகவலானது வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன், இந்த வானிலை ஆய்வு மையத்தின் இந்த அறிவிப்பு தொடர்பான விவரங்கள். மலாக்கா ஜலசந்தி அருகே நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வலுவடைந்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி பார்த்தோம் என்றால் 5:30 மணி அளவுல மலாக்கா ஜலசந்தி பகுதியில் நிலவக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்த 6 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் எனவும் அதன் பிறகாக 48 மணி நேரத்துல அது புயலாக வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலும் புயலாக மாறக்கூடும் என்ற கணிப்பு என்பது திரும்ப பெறப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. கடல்ல இன்று உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கைக்கு இந்திய பெருங்கடலை ஒட்டி நிலை கொண்டிருக்கிறது. இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அதற்கு அடுத்த 24 மணி நேரத்துல மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே சமயம் தெற்கு வங்கக்கடல்ல அடுத்த 48 மணி நேரத்துல மலாக்கா ஜலசந்தி பகுதியில நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது அடுத்த 48 மணி நேரத்துல புயலாக உருவாகும் என முன்னதாக கூறப்பட்டிருந்த ஒரு புயல் என்ற ஒரு வார்த்தையை நீக்கி மேலும் தீவிரமடையும் என்ற ஒரு வார்த்தையைத்தான் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மின்கடல்ல இந்த புயல் என்பது உருவாகுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக உணர முடிகிறது. ஒருவேளை புயலாக பட்சத்தில் சென்யார் என்று பெயர் என்பது இடப்பட்டிருக்கும். ஆனால் தற்போது புயல் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன்.